ஒரு ஃபிஷ் ஃபார்மை இப்படி கூட செய்யலாமாங்கிற மாரி ஆயிப்போச்சு பார்த்த உடனே. இது பார்த்தீங்கன்னா, எவ்ளோ ஃப்ரிட்ஜ்டு பாக்ஸஸ் பார்த்தீங்களா? இதில எல்லாத்துலயுமே ஒரு ஒரு டைப் ஆஃப் மீனு. இதில என்ன மோஸ்ட்லி வளர்க்குறாங்கன்னா, எல்லாமே கப்பீஸ் தான். ஒரு ஒரு பாக்ஸ்லயும் ஒரு ஒரு டைப் ஆஃப் கப்பீஸு. செம்மையா இருந்தது. பார்க்கவும் அழகாவும் இருந்தது மீனு. இப்படி கூட நம்ம வந்து பாக்ஸஸ ரீசைக்கிள் பண்ணலாமா? ரீயூஸ் பண்ணலாமாங்கிற மாரி இருந்தது. பாருங்க எவ்ளோ பாக்ஸ் பாருங்க. எல்லாத்துலயும் ஒரு ஒரு டைப் மீனு. இது வந்து டபுள் டக்கர் பாருங்க. இங்க ஒரு செட் ஆஃப் மீனு, இங்க ஒரு செட் ஆஃப் மீனு. 2 டைப் ஆஃப் மீனு வளர்க்கலாம். சூப்பரா இருந்தது பார்க்கவே. இப்போ இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னா கூட இந்த பாக்ஸஸ் அப்படியே போட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ளோட்டிங்லேயே ஒரு செடி கூட வச்சிருக்காங்க. மணி பிளான்ட்ட இப்படியும் வளர்க்கலாம். இப்போ பாருங்க இந்த மீன்லாம் பார்க்கவே அழகா இருந்தது. சான்ஸே இல்ல. இந்த மாரி நீங்களும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ யூஸ் பண்ணி மீன் வளர்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இவ்ளோ பாக்ஸு இவ்ளோ ஒரு ஃபிஷ் ஃபார்மாவே வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் தான் இத செஞ்சுட்டு இருக்காரு. செம்மையா இருந்தது. எல்லா மீனும் ஒரு ஒரு